இன்றைக்கி நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி நெத்திலி வாங்கி தலையெல்லாம் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உப்பு இல்லாத கருவாடு எடுத்திருக்கேன். இது உப்பு போட்டு கருவாடு இருக்கும். அதை ஒரு 3/4 ஹவர் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு, 3/4 ஸ்பூன் வெறும் காஞ்ச மிளகாத்தூள் எடுத்து நல்லா கிளறி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது உப்பு இல்லாத கருவாடுன்றதால தான் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. தனியாக எடுத்து வச்சு நான் 50 கிராம் அளவு கருவாடு எடுத்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கங்க. வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை போட்டு லைட்டாக நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து அதையுமே தனியாக தட்டில் எடுத்து வச்சுங்க. நம்ம வேர்க்கடலை பொரிச்ச எண்ணெயிலே நம்ம கருவாடையை சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா பொரித்து எடுத்துக்கங்க. ஒரு அரை வேக்காடு வறுக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலையும் அதுலேயுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போயிட்ட பிறகு அதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் சிம்மில் வச்சு வறுத்தெடுங்க. அப்போ தான் கருகி போகாது. கருவாடு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் 6 மாதம் 7 மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாதுங்க. தண்ணி படாமல் பார்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்கூடயும் நல்லா சாப்பிட்லாம். நம்ம எங்கன்னா டூருக்கு எங்கன்னா வெளியே போனால் கூட நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயுமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். பாய்.